அண்மை செய்தி. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரவு 11:30 மணி நிலவரப்படி புயலாக மாறியதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டிகராஜன். முழு விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரவு 11:30 மணி நிலவரப்படி புயலாக மாறியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மோன்டா புயல் நகர்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து புயலாக உருமாறிய நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து புயலாக மாறி இருப்பதாகவும், அதாவது 11 மணிக்கு முன்பாக 6 மணி நேரமாக அது 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து புயலாக உருவாகி உள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் அந்த மோன்டா புயல் நாளை செவ்வாய்க்கு தீவிர புயலாக மாறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் மேற்கு வடமேற்கு திசையில் 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் இந்த மோன்டா புயல் செவ்வாய்க்கிழமை அன்று தீவிர புயலாக மாறக்கூடும். தீவிர புயலாக மாறும் மோன்டா ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா பகுதியில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கரையேறக்கூடும் எனவும் தற்போது வரைக்கும் கணிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் இந்த மோன்டா புயல் உருவாகி இருக்கிறது. அது வலுப்பெற்று தீவிர புயலாக மாறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. மேலும் ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே தீவிர புயலாக உருமாறிய மோன்டா புயல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கரையேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.